குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஐவகை திணைகள். இதனுடைய பெரும் பொழுது எப்படி வரும்னா, குறிஞ்சிக்கு குளிர்காலமும் முன்பனி காலமும் பெரும் பொழுது, யாமம் என்பது சிறு பொழுது. முல்லைக்கு கார்காலம் பெரும் பொழுது, மாலை சிறு பொழுது. மருத நிலத்தில் 6 பெரும் பொழுதுகளும் வரும். வைகரை என்பது சிறு பொழுதாக வரும். நெய்தல் நிலத்துக்கு 6 பெரும் பொழுதுகளாக வரும். ஏற்பாடு சிறு பொழுதாக வரும். பாலை நிலத்தில் இளவேனில், முதுவேனில், பின்பனி பெரும் பொழுதுகளாக வரும். நண்பகல் சிறு பொழுதாக வரும். இது நம்ம எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். யாமமது முன் குளிரடிக்கும் குறிஞ்சு, காரில் முல்லைப்பூ மாலை போட்டான். வைகரை ஆறு ஓரத்தில் மருத மரங்கள் உள்ளன. நெய்தல் ஆறில் தண்ணீர் திறக்க ஏற்பாடு செய்தனர். பாலையில் நண்பகலில் நடந்து சென்றான்.